அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு மனிதன் பிறக்கிறான், அவனுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறான், தளர்வடைகிறது, இந்த உடல் பலகீனமடைந்து இறந்து விடுகிறது. துன்பப்படாமல் இறப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே ஒரு மனிதன் அவனுடைய மனதை பற்றுதல் இல்லாமல் வைத்துக் கொள்ளும் போது அவனுக்கு துன்பப்படாமல் இறப்பது என்பது சாத்தியமாக இருக்கிறது. அதிக பற்றுதலோடு இருக்கக்கூடிய நபர் தன்னுடைய இறுதி காலங்கள்ல ரொம்ப துன்பத்தை சந்திக்கிறான். ஏன்னா அவனுக்கு இந்த உடலை விட்டு வெளியில போக முடியல. அவனுக்கு ஆசைகள் இருக்கிறது. அவன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நபர்களோடும் பொருட்களோடும் அதீத பற்றோட இருக்கிறான். அந்த அதீத பற்றோட இருக்கும்போது அவனுக்கு அந்த ஏஜ் ஆனாலும் கூட 70 வயசு ஆனாலும் கூட அவன் மனதுல வருத்தப்பட்டு அழுது கொண்டு இந்த உடலை விட்டு போக முடியாமல் தவிக்கிறான். முதலில் இந்த மனதை பக்குவப்படுத்துவதற்கான வழிகள் தான் துன்பம் இல்லாமல் இறப்பதற்கான வழி. துன்பம் அப்படிங்கிறத நீங்க 2 கோணங்கள்ல பார்க்க முடியும். ஒன்று, உடல் ரீதியான துன்பம். நம்முடைய உடலானது இந்த உபாதைகளுக்கு உள்ளாகி உடல் ரீதியான துன்பத்தில் ஆட்படும். 2, மன ரீதியான துக்கம். இந்த 2ம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த 2ம் ஏன் முக்கியம்னா, இந்த உடல் ரீதியான துன்பத்திலிருந்து நம்ம வெளியில வர்றதுக்கான வழிகளும் தெரியணும். மன ரீதியான துன்பத்திலிருந்து நம்ம வெளியில வரணும். இந்த உடல் ரீதியான துன்பமும் மன ரீதியான துன்பமும் இல்லாமல் ஒரு தன்மையை நம்ம வளர்த்து கொள்ள முடியும். உடல், மனம், சக்தி 3ஐயும் பிடிச்சு வச்சிருக்கிறது தான் பிராணன் என்று சொல்லக்கூடியது. பிராண உடல் நல்ல அளவுக்கு அதிகமாக வலிமையாக இருக்கும்போது அவன் இந்த உடல்ல துன்பம் இருந்தாலும் அவனால ஓரளவு இந்த உடலை தாண்டி நின்று கவனிக்க முடியும். மனதுல துன்பம் இருந்தாலும் அந்த மனதுல இருந்து அவனுடைய நிலையிலிருந்து தாண்டி நின்று கவனிக்க முடியும். இந்த உடலையோ மனதையோ 2ஐயுமே அவன் சாட்சியாக நின்று பார்க்கிறதுக்கான பழக்கத்தை உடலில் உயிர் இருக்கும் போதே பழகி இருக்க வேண்டும். அப்படி பழகி பற்றுதலை குறைத்து இந்த 2ஐயும் வேறொன்றாக பார்த்து சாட்சியாக சதா சாட்சிதான் நான் என்ற அந்த தன்மையை ஒருவன் அனுபவபூர்வமாக எட்டி இருக்கக்கூடிய மனிதனுக்கு மரணத்தில் இருக்கும்போது இந்த உடலும் மனதும் எந்த துன்பமும் தராது. அப்படி மரத்தில் இருந்து ஒரு பழம் பழுத்து அது இயல்பாக தனியாக கலண்டு வருவது போல இவனுடைய உடலில் இருந்து கலண்டு இவன் வெளியே வந்து விடுவான். ஆகவே பற்றுதல் இல்லாத ஒரு பக்குவமான மனநிலையை வளர்த்துக் கொள்வதுதான் இறுதி காலத்தில் மரணத்தின் போது துன்பப்படாமல் இருப்பதற்கான ஒரு எளிய வழியாகும். அதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. அது நீங்கள் தியானத்தில் வளர வளர தெரிந்து கொள்ள முடியும். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.